ஸோ இன்றைக்கி வந்து வைல்ட் கார்ட்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, அப்புறம் வைல்ட் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னின்னு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாரு. எல்லோரும் பயங்கரமாக வச்சு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. பட் வைல்ட் கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக முடிஞ்சிருக்கு மக்கள் மத்தியில். ஏன்னா வந்து இவங்களும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஓன்னு கத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா கணேஷ் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி பேசுகிறாங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்ல, அதை வந்து வியானா, பார்வதி எல்லாரும் சேர்ந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதாவது அந்த ரீல்ஸ் தான் உங்களோட அடையாளம், இவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு அந்த ரீல்ஸை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அடுத்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, கனியும் திவ்யாவும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, நான் கூட சொல்லியிருந்தேன். அதாவது கமர்தீன் வந்து ஒரு குட்டி திவாகருங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். ஸோ அந்த கனியும் திவாகருக்கும் நடந்த கனிக்கும் திவ்யாவுக்கும் நடந்த டிஸ்கஷனை வந்து விஜய் பாரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம், அவங்க பேசுகிறதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன், நான் பேசுகிறதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டியும் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அமித் பற்றி பேசுகிறாங்க. அமித் பற்றி பேசும்போது அமித் வந்து செம்மையாக டபுள் கேம் ஆடுறான். அவன் எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்க ட்ரை பண்ணுறான். நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான், அவங்கக்கிட்ட போயிட்டு இன்னொரு மாதிரி பேசுகிறான். அதாவது வைல்ட் கார்ட்ஸ் கூட இருக்கும்போது இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட நம்ம அவங்க பண்ண தப்பெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே போயிட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்கள் எல்லாருமே நல்லா தான் பண்ணுறீங்க. அவர் வந்து அமித் வந்து நிறைய இடத்துல வந்து விஜய் பார்வதி கிட்ட நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு, நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத நானே கவனித்தேன். ஸோ விஜய் பார்வதியோட குட் புக்ஸில் இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஸோ நம்ம அமித் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.